மார்ச் மாதத்திற்காய் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 41:10 பழைய ஏற்பாடிலே 846வது பக்கம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா தகப்பனே, உம்முடைய வேத வார்த்தைகள் மூலமா எங்கள் மத்தியிலே இடைபடுவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இந்த இடத்துல உண்டாகட்டும். தேவனே, உம்முடைய வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று அனுபவிக்க உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருத்தர் சத்தமா வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. இந்த மார்ச் மாதத்திற்காய் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது தேவன் கொடுத்த வார்த்தையானது, நீ பயப்படாதே, நான் உன் கூடவே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவனாய் இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை தாங்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் தேவன் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்து நம்மை தாங்குகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்க போகிறார். அல்லேலூயா. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன், எங்கேயும் போகல. உன் பலவீனத்துல உன் கூட தான் இருக்கேன். உன்னை தாங்கிறதுக்கு யாருமே இல்லையா? நான் உன்னை தாங்கிக்கிட்டே இருக்கேன். உனக்கு சகாயம் பண்ண யாரும் இல்லையா? நான் உனக்கு சகாயம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் தம்முடைய வாக்குகளை கொடுத்து, வேத வசனங்களை கொடுத்து அந்தந்த மாதத்துல சரியாய் நம்மை வழி நடத்தி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீ பயப்படாதே, நான் உன் கூடனே இருக்கிறேன் அப்படி சொல்றார். 11ஆம் வசனம் சொல்கிறது, இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னுடைய வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் உங்களுடைய வலது கையையும் என்னுடைய வலது கையும் பிடித்து நான் உனக்கு துணையும் நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்கு இந்த மாதத்திலே துணையாய் இருந்து நம்மை பலப்படுத்த போகிறார். அவர் நம்மை தாங்க போகிறார். அவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனை நாம ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகைத்து போய் நிற்காதீங்க. தேவன் மேல உங்க நம்பிக்கையை வைங்க. அவர் இந்த மாதத்திலே கொடுத்த வாக்குத்தத்தத்தின் படியே தேவன் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்து அவர் தாங்குவார். அல்லேலூயா. உங்கள் வலது கரத்தை பிடித்து அவர் தாங்குவார். அல்லேலூயா. வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சூழ்நிலைகள் எதுவாக இருக்கட்டுமே, இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டபடி சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் இருக்கிறது. சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கிறது. சுற்றில இருக்கிற மக்கள் மத்தியில பெரிய எதிர்ப்பு இருக்கு. ஏன்னா இவன் எப்ப ஒளிஞ்சு போவான், எப்ப நிர்மலமாய் போவான், எப்ப அழிஞ்சு போவான், இன்னும் உயிரோட எப்படி இவன் இருக்கான் அப்படின்னு சுற்றி இருக்கிறவர்கள் நினைத்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனத்திலே முடிகிறது, நான் உன்னை வெறுத்து விடவில்லை, ஏனென்றால் நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து
அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. நமக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் இருந்தாலும் சரி, சுற்றி இருக்கிற மக்கள் நம்மை பகைத்தாலும் சரி, இவன் இல்லாம போகணும்னு நினைத்தாலும் சரி, தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஏனென்றால் அந்த பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து நீ பாவத்திலையும் சாபத்திலையும் தேவன் அற்றவனாய் அலைந்து கொண்டிருந்த பொழுது நான் உன்னை அழைத்தேன், உன்னை தெரிந்து கொண்டேன். அதனால நீ பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை தாங்குவேன், என்னுடைய உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுக்கு அவர் நம்ம பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து பாவத்திலையும் சாபத்திலையும் கிடந்த நம்ம மரித்து போகிற நிலைமையில கிடந்த நம்மை தேவன் எதுக்கு அழைத்து, எதற்கு தெரிந்து கொண்டு, எதற்கு அவர் நம்மை இந்த இடத்துல ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறார் என்றால், அவர் நம்மை பலப்படுத்துவதற்கு, அவர் நமக்கு உதவி செய்வதற்கு, அவர் நம்மை தாங்குவதற்கு. ஹல்லேலூயா. தேவன் இந்த வசனத்தின்படியே உங்களை இந்த மாதத்திலே நடத்துவாராக. மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். ஆதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. அப்ப முதலாவதாக பயப்படாதே, கலங்காதே, திகையாதே என்று சொல்லுகிற தேவன் முதலாவதாக இந்த மாதத்திலே அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற முதல் காரியம் என்னவென்றால், வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி. தேவன் நம்முடைய பலவீனங்களிலே மாத்திரமல்ல, சரீர பலத்திலே மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையில பொருளாதாரத்துல கூட நம்ம பலவீனமா இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், உன்னை பலப்படுத்துவேன் என்று. அல்லேலூயா. வேதத்திலே ஒரு பகுதியை வாசிப்போம் என்றால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கிதியோனிடத்திலே தேவன் சொல்லுகிறார், நியாயாதிபதிகள் 6:14, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. உனக்கு இப்ப என்ன பலம் இருக்கோ அந்த பலத்தோட நீ போ. உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. உனக்கு எதிராக இருக்கிற மீதியானியருடைய கைக்கு உன்னை விலக்கி உன்னை ரட்சிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். அங்கே கிதியோனுடைய சூழ்நிலை, அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரப்பட்ட தேவ ஜனங்களுக்கு அன்னைக்கு இருந்த சூழ்நிலை என்னவென்றால், 1ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் அப்படியே நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். 2ஆம் வசனம் சொல்கிறது, மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியினால். ஏன் நீங்க பலவீனமா இருக்கீங்க? என்ன காரணம் என்ன அப்படின்னா, மீதியானுடைய கை உங்க மேல பலத்து கொண்டிருக்கிறது. சத்துரு கிரியை உங்க மேல பலத்து கொண்டிருக்கிறபடியினால நீங்க பலவீனமாய் இருப்பதை உணர்கிறீர்கள். அங்கே வசனம் சொல்லுகிறது, அதன் நிமித்தம் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேல் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதையாயிலும் வைக்காதே போவார்கள். ஏன் தேவன் உனக்கு இந்த பலத்தோட போ அப்படின்னு சொல்றாரு? அந்த சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கு என்று பார்ப்போம் என்றால்,
அவர்கள் அந்த மீதியானியருக்கு பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒளிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மறைவிடங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் வந்து விவசாயம் செய்தாலும் சரி, அவர்கள் வந்து அதை அழித்து போடுகிறார்கள். ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாம் அழித்து போடுகிறார்கள். அவர்களுக்கு ஆகாரமே இருக்கக்கூடாது, அவர்களுக்கு வாழ்வாதாரமே இருக்கக்கூடாது. இவன் கையிட்டு செய்யற எல்லா காரியங்களும் வருமானங்கள் எல்லாம் நாசமா போகணும்னு அன்னைக்கு அந்த சுற்றி இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி இருந்த அந்த மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் நினைத்தார்கள். ஆனா தேவன் கிதியோன் இடத்துல சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று சொல்லுகிறார். 16ஆம் வசனம் சொல்கிறது, நீ நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, அதற்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய். அல்லேலூயா. ஒரே மனுஷனை நீ எப்படி அடிக்க முடியுமோ அதே போலதான் அந்த கூட்டத்தை எல்லாம் நீ அடிப்ப. நீ ஒரு ஆளே அடிப்ப. ஏன்னா தேவன் உன் கூட இருக்கிறாரு. அவர் உனக்கு இருக்கிற பலத்தோட போன்னு சொல்லி ஒன்னு அனுப்புறாரு. உன் வாழ்வாதாரத்தை கெடுக்கிறார், உன் கையின் பிரயாசத்தை கெடுக்கிற பிசாசு எல்லாவற்றையும் தேவன் இந்த மாதத்தில் அதமாக்கி போடுகிறார். இந்த நாளில் அதமாக்கி போடுகிறார். தேவனுக்கு உங்களை ஆசீர்வதிப்பதேதான் கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தான் கர்த்தருக்கு பிரியம். அதனால இந்த மாதம் உங்களை பலப்படுத்துகிறார். உங்களுக்கு இருக்கிற பலத்தோட போங்க. நீங்க ஒரே மனிதனாய் சகலவற்றையும் செய்து முடிப்பீர்கள். அல்லேலூயா. ஏன்னா உங்களை அனுப்புகிறவர் கர்த்தராகிய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை இருக்கிற பலத்தோட போக சொல்றார். ஏன்னா அவன் வந்து அங்க விவசாயம் பண்ணி போட்டான்னு சொல்லி பயிர் வகைகள்லாம் பறிச்சு அந்த நேரத்துல நல்ல விவசாயம் பயிர் வகைகள் எல்லாம் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற நேரத்துல வந்து அதை எல்லாம் அழிச்சு போட்டுட்டு போயிடும். உங்களுக்கு வாழ்வாதாரத்திலேயே ஒரு பெரிய பிரச்சனையை பிசாசு உண்டாக்கி விட்டுருவான். எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி மாற்றிவிடும். ஆனா தேவன் இந்த மாதத்துல சொல்றாரு, நீங்க அதை பார்த்து பார்த்து பலவீனமாய் போயிருக்கீங்க. எனக்கு பலமே இல்லையே, இந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்ளுவேன், எனக்கு விரோதமாய் இப்படி எழுப்பி வருகிறாங்களே, என்னுடைய வாழ்க்கையை கெடுத்து விடுறாங்களே, என்னால வாழ முடியாதபடி, என்னால எழுப்பி நிற்க முடியாதபடி, என்னுடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் இப்படி அழித்து விடுகிறாங்களே, நான் எப்படி நிற்பேன் என்று சொல்லும் பொழுது கிதியோனிடத்துல தேவன் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலம் போதுமாப்பா, உனக்கு இருக்கிற இந்த பலம் போதும், இதோட நீ எழுப்பி போ, இதோட நீ எழுப்பி போ, ஏனென்றால் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவார். அல்லேலூயா. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். 6ஆம் வசனம் சொல்கிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும். அல்லேலூயா. இந்த மாதம் தேவன் உங்களுடைய கைகளை பலப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் பலப்படுத்த விரும்புகிறார். நீங்க என்னென்ன காரியங்களை துவக்குனீங்களோ, என்னென்ன காரியங்களை நீங்க துவக்கி நடத்தி கொண்டிருக்கிறீங்களோ, அந்த காரியங்களை தேவன் பலப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க கையிட்டு செய்கிற காரியங்களிலே ஒரு பெரிய வித்தியாசத்தை இந்த மாதத்திலே நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய பலம் அல்ல, நம்முடைய பராக்கிரம் அல்ல, தேவ பலத்தினாலே அது ஆகும், தேவனுடைய ஆவியினாலே அது ஆகும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமி ஆவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகளை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். உங்களுடைய கையின் பிரயாசங்களை இனிமே சத்துரு வஞ்சித்து எடுத்துக்கொள்ள முடியாது. இனிமே சத்துரு உங்களுடைய கையின் பிரயாசங்களை திருட முடியாது. ஏனென்றால்
ஏனென்றால் உங்களுடைய பலத்தினால அல்ல, உங்களுடைய பராக்கிரமத்தினால அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். உங்கள் கையின் பிரயாசங்கள் பலப்படும். நீங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். சகரியா 4:11 அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? கர்த்தருடைய கண்கள் அதை சந்தோஷமாய் பார்க்கிறது. நீங்க கையிட்டு செய்ய போகிற காரியத்தை, உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. ஆனால் ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட உன் வேலையை செய். உனக்கு இருக்கிற பலத்தோட உன்னுடைய கையிட்டு செய்யற வேலையை நீ செய். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் உன்னுடைய பலமும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமம் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும். உன்னை கையிட்டு செய்யற வேலைக்கு அனுப்புகிறது கர்த்தர் அல்லவா? உபாகமங்களின் புஸ்தகம் 30:9 வாசிக்கும் பொழுது, உபாகமங்களின் புஸ்தகம் 30:9 அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். அல்லேலூயா. உனக்கு நன்மை உண்டாகும்படியாக தேவனாய கர்த்தர் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். அல்லேலூயா. நீ கையிட்டு செய்யும் பொழுதுதான் உன் வாழ்க்கையில பரிபூர்ணம் உண்டாகும். கையிட்டு வேலை செய்யும் பொழுதுதான் பரிபூர்ணம் உண்டாகும். இன்னும் உபாகமம் 16:13-15 இந்த வேதவசனங்களை வாசிக்கும் பொழுது, உபாகமம் 16:13 வாசிப்போமானால், நீ உன் களத்தில் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு 15 உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் கைகளுடைய எல்லா கிரிகளிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப்படினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் தேவனாகிய கர்த்தருக்கு 7 நாள் அளவும் பண்டிகையை ஆச்சரித்து சந்தோஷமாய் இருப்பாயாக. உன் களத்தின் பலனும் உன் ஆலயத்தின் பலனும் உன் வீட்டுல சேரும். அதை எவனும் திருடிட்டு போக முடியாது. இனிமே யாரும் வஞ்சித்து எடுத்துட்டு போக முடியாது. அது உங்க வீட்டுல சேரும். உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை சந்தோஷமாய் இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. உன் தேவனாய கர்த்தர் சகலவற்றையும் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து தேவன் உங்களை சந்தோஷமாய் இருக்க செய்வார். அல்லேலூயா. கையிட்டு செய்யற காரியத்தினால வர்ற வருமானத்துல நீங்க சந்தோஷப்பட போறீங்க இந்த மாசம். அல்லேலூயா. நீங்க என்ன தொழில் செய்தாலும் சரி, எங்க வேலை பார்த்தாலும் சரி, இதுவரை மீதம் எடுக்க முடியல, இதுவரை என்னால ஒரே செலவு 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 வர்றதுக்கு மிச்சமான செலவு. ஆனா தேவனுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்க வீட்டுல பலன் உண்டாக போகிறது. வீட்டுல கொண்டு சேர்க்க போறீங்க. நீங்க மீதி எடுக்க போறீங்க. இந்த மாதத்துல உங்க கையின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதித்து தேவன் உங்க வீட்டுல சந்தோஷத்தை கொடுக்க உண்மையில்லாத. யோபுவின் புஸ்தகம் 28:9 வாசிக்கும் பொழுது, யோபுவின் புஸ்தகம் 8:28 9-10 இந்த வேத வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்றால், அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடு புரட்டுகிறான். கண்மலைகளுக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான். அவன் கண் விலை உயர்ந்த எல்லாவற்றையும் காணான். உன் கையின் பிரயாசங்களை தேவனை ஆசீர்வதித்து உன் கண்ணு விலை உயர்ந்த எல்லாவற்றையும் காணும். உங்க வீட்டுல விலை உயர்ந்த எல்லாம் சேரும் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடு புரட்டுகிறான். கண்மலைக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான். அப்ப இது எதை காட்டுது அப்படின்னா, கடினமாய் வேலை செய்யணும்னு சொல்லு. கடினமாய் வேலை செய்கிறத காட்டுது. கற்பாறை கண்மலை அப்படின்னு சொல்றது எதை காட்டுது அப்படின்னா, கடினமாய் வேலை செய்யணும். சோம்பேறித்தன வேலையில இருக்கக்கூடாது. கடினமாய் வேலை செய்யும் பொழுது தேவன் நம்முடைய கண் விலை உயர்ந்த எல்லாவற்றையும் காண செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதம் நீங்க பார்க்க போறீங்க. சோம்பேறித்தனப்படாதீங்க.
காலையில எந்திரிக்க லேட் ஆகாதீங்க. என்னைக்குனாலும் சரி காலையில சீக்கிரத்துல எந்திரிச்சிருங்க. ஒரு 6 மணிக்குள்ளேயாவது எந்திரிச்சிருங்க. நீங்க எந்திரிச்சு உங்க வேலையை நீங்க கண்ணும் கருத்துமா செய்யுங்க. உதாசீனமா செய்யாதீங்க, ஏனோ தானு செய்யாதீங்க. நான் பலனை பார்ப்பேன், இந்த செய்யற வேலையில தொழில பலனை பார்ப்பேன், என் வீட்டுல கொண்டு வந்து சேர்ப்பேன், என் வீடு சந்தோஷமா இருக்கும், விலை உயர்ந்த பொருட்களால என் கண்கள் காணும் என் வீட்டுல அப்படின்னு நீங்க நம்புங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார், உங்க கைகளை பலப்படுத்துகிறார். சோர்ந்து போயிருக்கிற உங்களுடைய கைகளை கால்களை பலப்படுத்துகிறார். துவண்டு போயிருக்கிறவங்களுடைய இருதயத்தை தேவன் பலப்படுத்துகிறார். உங்கள் கண்கள் காணும், நீங்க சந்தோஷமா இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதேபோல நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆட்டு மயிரையும் கடலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறார். உற்சாகமா வேலை செய்யணும், தேடணும், வருமானம் வர்றதுக்கு தேடணும், உற்சாகமாய் வேலை செய்யணும். அதற்கு அடுத்த வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது 16, 17 வாசிப்போமானால், ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாதியத்தினால் திராட்சை தோட்டத்தை சாட்டுகிறாள், தன்னை பலத்தால் கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். அல்லேலூயா. ஆமா, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி போய் அது கைகள்னால உற்சாகத்தோட வேலை செய்கிறாளாம். அடுத்து சொல்றது, ஒரு வயலை விசாரித்து வாங்குற அளவுக்கு அந்த வேலையில வருமானம் வந்துருச்சு. அது சம்பாத்தியத்துல கைகளின் சம்பாத்தியத்துல திராட்சை தோட்டத்தையே நாட்டுறா. தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்துல தேவன் இப்பேற்பட்ட பலனை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலனற்று போயிருக்கிற சூழ்நிலையில கிதியோனை பார்த்து சொன்னாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படின்னு சொன்னாரு. தேவன் நீங்க இந்த பலத்தோட போங்க, இருக்கிற பலத்தோட செய்யுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும், விலை உயர்ந்த பொருட்களை உங்கள் கண்கள் காணும், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். உங்கள் கைகளை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறார். நீங்க பலவீனப்படுவதே இல்லை, பலவீனப்படுவதே. தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். இந்த மாதம் உங்க கைகளை பலப்படுத்துகிறார். நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். இந்த ஊழியக்காரன் சொல்றான், எங்கள் கைகளினாலே நாங்கள் வேலை செய்கிறோம் என்று சொல்லுகிறான். வேலை செய்யணும், வேலை செஞ்சாதான் தேவன் நம்ம கைகளை பலப்படுத்த முடியும். சோம்பேறியா இருக்கக்கூடாது, நம்ம வேலை செய்யணும், கடினமாய் வேலை செய்யணும், உழைக்கணும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்ம கடினமாய் உழைக்க பிரயாசப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்துவார், அவர் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 17, 18 இந்த வேத வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்றால், சங்கீதம் 90. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியறணும். அல்லேலூயா. எங்களுடைய கையின் கிரியைகளை உறுதிப்படுத்தும், எங்களுடைய கையின் கிரியைகளை உறுதிப்படுத்தும். 15ஆம் வசனத்துல, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா என்னை மகிழ்ச்சியாக்கும். அதனால என்னுடைய கையின் கிரியைகளை உறுதிப்படுத்துங்கப்பா. இவ்வளவு நாள் எல்லாம் தகப்பனே நாங்க சிறுமைப்பட்டு போய் கிடந்தோம், துன்பத்தை கண்டுகிட்டு இருந்தோம், வருஷக்கணக்கா துன்பத்துல இருக்கோம். எங்களுடைய கையின் கிரியைகளை இந்த மாதத்துல நீங்க உறுதிப்படுத்துங்க தகப்பனே, எங்களுடைய கையின் கிரியைகளை நீங்க உறுதிப்படுத்துங்க. மோசே சொல்லுகிறான் தேவனிடத்துல, எங்களுடைய கைகளின் கிரியைகளை நீங்கள் உறுதிப்படுத்துங்க. 14ஆம் வசனத்துல, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையினாலே எங்களை திருப்தியாக்கும், காலையிலே உடைய கிருபையினாலே திருப்தியாக்கும். எங்க கைகளின் கிரியைகளை நீர் உறுதிப்படுத்துகிறீர். எப்ப உறுதிப்படுத்தி? காலையிலேயே திருப்தியாக்குகிறார். காலையிலே உங்க வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி, நீங்கள் சிறுமைப்பட்ட
வருஷங்களுக்கு தக்கதாய், நீங்கள் வெட்கப்பட்ட காலங்களுக்கு தக்கதாய் இரட்டிப்பான பலனை தேவன் கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். துன்பத்தை கண்ட வருஷங்கள், சிறுமைப்பட்ட நாட்கள் எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் கையின் பிரயாசங்களை உறுதிப்படுத்தி உங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்க பண்ணுகிறார், உறுதிப்படுத்துகிறார். உங்கள் கையின் கிரியைகளை உறுதிப்படுத்துகிறார், வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி. சிறுமைப்பட்டு போன நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள், வருஷக்கணக்கா துன்பம், நாள் கணக்கா சிறுமை அனுபவித்து வருட உங்களுடைய வாழ்க்கையில தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய கையின் கிரியைகளை உறுதிப்படுத்துகிறார், வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? யோபு 1:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கைகளின் கிரிகையை ஆசீர்வதிக்கிறார். சாத்தானுக்கு தெரியும்படியா, சாத்தானுக்கு தெரியும்படியா, உனக்கு விரோதமா இருக்கிறவங்களுக்கு தெரியும்படியா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் உன் கையின் கிரியைகளை. 128 சங்கீதம் 2 வசனத்துல, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 யோவான் 1:8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 யோவான் 1:8 வசனத்திலே, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கையின் கிரியைகள் செய்கையின் பலனை இழந்து போகாதபடிக்கு பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். வேலை செய்யறதுல ஏனோ தானானே இருக்கக்கூடாது. பலனை வீட்டுக்கு கொண்டு வரதுல ஏனோ தானானே இருக்கக்கூடாது. கொடுக்கப்பட்ட வேலையில ஏனோ தானானே இருக்கக்கூடாது. கொடுக்கப்பட்ட தொழில ஏனோ தானான்னு செய்யக்கூடாது. எச்சரிக்கையாய் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் நீங்க வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழ்வீங்க. சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள் எல்லாவற்றிற்கும் மிகுந்த பலனை கொடுக்க தேவன் உறுதிப்படுத்துகிறார் இந்த நாளில். ஆனா நீங்க எச்சரிக்கையாய் உங்க வேலையை, தொழிலை செய்ய வேண்டும். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன் வீட்டுல சந்தோஷம் உண்டாயிருக்கும். உன் வீட்டுல விலை உயர்ந்த பொருட்களை உன் கண் காணும். கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியாக்குவார், உன்னை பரிபூர்ணமடைய செய்வார். துன்பத்தை கண்ட வருஷங்கள், சிறுமைப்பட்ட நாட்கள், தேவன் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி தேவன் அப்படியே செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இரண்டாவதாக நாம் அந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னா உனக்கு உதவி செய்வேன்னு சொல்றாரு கர்த்தர். உன்னை பலப்படுத்துவதோடு மட்டுமல்ல, உன்னை பலப்படுத்தி உன்னுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பதோடு மட்டுமல்ல, நானே உனக்கு உதவியா இருப்பேன்னு சொல்றேன். அல்லேலூயா. நானே உனக்கு உதவியா இருப்பேன்னு சொல்றாரு. வேத வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்றால், 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 14 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 14 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். அல்லேலூயா. மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். தேவன் எப்படி உதவி செய்ய போகிறார், எப்படி உங்களுக்கு சகாயம் பண்ண போகிறார் என்றால், உங்களுக்கு எதிராக உங்களை சபிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க, உங்களுக்கு எதிராக உங்களுக்கு வினைய விதைச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவன் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. அவன் மேற்கொள்ள விடாதபடி உனக்கு உதவி செய்வார். சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாய் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இங்கே இந்த வேத பகுதியை நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால், இவனுக்கு விரோதமாக அந்த நாளிலே ஜனங்கள் எழும்பி வருகிறார்கள். 2 நாளாகமம் 14 9 வசனத்திலே, அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா
10 லட்சம் பேர் சேர்ந்த சேனையோடு 300 ரதங்களோடு புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தார்கள். 8ஆம் வசனத்துல இவனுக்கு யூதாவின் பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்ற 2,80,000 பேரும் சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். இவர்கள் 5,80,000 பேர் இருக்காங்க. எதுக்கு வர்றவன் 10 லட்சம் பேரோட வர்றான், 300 ரதங்களோட அவன் வர்றான். ஆனா கர்த்தரிடத்துல அவன் சொல்றான், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் நற்றவனுக்காக உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். இந்த மனிதன் உண்மை மேற்கொள்ள விடாதே என்று சொல்கிறான். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலப்புறத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் உன்னை அணுகவே அணுக கர்த்தர் மேற்கொள்ள விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று ஆமென். அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. அங்கே யூதர்களை அவர்கள் மேற்கொள்ளலாம் என்று எந்த நாளை நியமித்தார்களோ அதே நாளிலே யூதர்கள் அவர்களை மேற்கொண்டார்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறார் தெரியுமா? சத்துரு உன்னை மேற்கொள்ளலாம், உன்னை ஜெயிச்சிடலாம், உன்னை விரட்டி விட்டுறலாம், இந்த இடத்துல இல்லாம ஆக்கிடலாம் அப்படின்னு அவன் எந்த நாளை குறிச்சு செயல்படுறானோ அந்த நாளில அவனை நீ மேற்கொள்வாய். அவன் வெட்கப்பட்டு போவான் உனக்கு முன்பதாக. அவன் உனக்கு முன்பதாக இல் பொருளாவான். அவன் உனக்கு முன்பதாக லட்சை அடைவான். சத்துரு வெட்கப்பட்டு போவான். உங்களை மேற்கொள்ளவே முடியாது இந்த மாதம். ஏன்னா அவர் உங்களுக்கு உதவி பண்ண போறார், கர்த்தர் உதவி பண்ண போறார். அதனால எந்த மனிதனும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. நீங்க ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறார். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்ப்போம் என்றால், அவனுக்கு சவுல் ராஜாவினால ஒரே தொந்தரவு, ஓடி ஓடி ஒளிகிறான். விரோதிகள் பெருகிறார்கள், அவனுக்கு ஓடி ஓடி ஒளிகிறான். வேத வசனத்தை நாம வாசித்து பார்ப்போம் என்றால், சங்கீதம் 38ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான், தேவனே எனக்கு தூரமாயிராதேயும் எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று சொல்லுகிறான். சங்கீதம் 38:22. என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஏனென்றால் 19ஆம் வசனம் சொல்கிறது, என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள், பெருகி இருக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே என்னை கைவிடாதையும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதையும், என் ரட்சிப்பாய் ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என்று அவன் சொல்கிறான். அதே போல சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று சொல்லுகிறான். அதே போல சங்கீதம் 70ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இதே காரியங்களை அங்கேயும் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 70:1, தேவரீர் என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் சொன்ன தீவிரியும். சங்கீதம் 71:12 வாசிக்கும் பொழுது, தேவனே எனக்கு தூரமாயிராதேயும், என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று சொல்லுகிறார். அவனை பிராணனை வாங்கணும்னு என்று ஒரு கூட்டம், ஒரு தேசத்து ராஜாவே எழுப்பி இருக்கிறார். பலத்து போய் இருக்கிறார்கள், சத்ரு பலத்து போய் இருக்கிறவர் சொல்றான், என்னை விடுவியும் கர்த்தாவே, எனக்கு தூரமாயிராதையும், என்னை ரட்சியும் என்று சொல்லுகிறவன் சகாயம் பண்ண தீவிரியும், எனக்கு உதவி செய்ய தீவிரியும் ஆண்டவரே. பலன் உள்ளவனுக்காக பலன் அற்றவனாக உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். மனிதன் உண்மை மேற்கொள்ள விடாதேயும், அவன் என்ன மேற்கொள்ள விடாது தகப்பனே. அதுக்கு உங்களுடைய சகாயம் எனக்கு வேணும். உங்களுடைய சகாயத்தை தீவிரியும், எனக்கு உதவி செய்வதை தீவிரித்து செய்யும். தாவீது சொல்லுறான்,
எரேமியா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன்னில் மீதி இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன். அல்லேலூயா. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்க தீங்கு அனுபவிக்கிற நாளத்திலையும் நெருக்க அனுபவிக்கிற நாளத்திலும் சத்ருவினாலே தீங்கும் நெருக்கத்தையும் நீங்க அனுபவிக்கிற நாட்களில தேவனே சத்துருக்கு எதிர்பட்டு வருகிறார். தேவனே சத்துருக்கு எதிர்பட்டு வந்து உங்களுக்கு அவர் சகாயம் செய்கிறார். மெய்யாகவே உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறார். தீங்கு கண்டு பயப்படாதீங்க, நெருக்கத்தை கண்டு பயப்படாதீங்க. தேவனே உங்களுக்கு உதவி செய்ய இந்த மாதத்துல தீவிரித்து வருகிறார். ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும், தேவனே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என்று கேட்கும்போது தேவன் நம்ம வாழ்க்கையில சத்ரு என்னென்ன நமக்கு விரோதமாய் செயல்படலாம்னு நினைக்கணும், அதுக்கு எல்லாத்துக்கும் எதிரடையா தேவன் வருகிறார். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். அன்னைக்கு ஆமானின் கூட்டங்கள் யூதர்களை அழிக்க ஒரு நாளை குறித்தார்கள். அதே நாளிலே ஆமானின் கூட்டத்தை தேவன் அழித்தார். அல்லேலூயா. மனிதனை ஒருபோதும் ஒரு நாளும் மேற்கொள்ள அவர் அனுமதிக்க மாட்டார். ஏனென்றால் அவர் இந்த மாதம் நமக்கு உதவி செய்கிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். அல்லேலூயா. அவர் பலப்படுத்துகிறார், உதவி செய்கிறார், சகாயம் செய்கிறார். கடைசியாய் அந்த வசனத்துல சொல்கிறது, ஏசாயா 41:10 வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. கடைசியா தேவன் உங்களை தாங்குகிறார், உங்களை பலப்படுத்துகிறார். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துகிறார். சத்ரு உங்களை என்னைக்கு மேற்கொள்ளலாம்னு நினைச்சோன்னா அந்த நாளில் நீங்க சத்ருவை மேற்கொள்ளும்படியாய் அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார், உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறார். கடைசியா நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், அவர் உன்னை தாங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி என்னை தாங்கிறதுக்கு ஒருவருமே இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? தேவன் சொல்றார், நான் உன்னை தாங்குவோம்பா, நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். 63:5 சொல்லப்பட்டிருக்கிற, நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாய், என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வசனத்திலே சொல்லப்பட்டபடியே உங்களுக்கு துணை செய்ய ஒருத்தரும் இல்லை, தாங்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லையா? ஆச்சரியப்படாதீங்க, கர்த்தருடைய புயம் உங்களை தாங்கும். என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 41ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். அல்லேலூயா. எப்ப தாங்குவாரு? எப்ப தாங்குறாரு? நம்மளால நடக்க முடியாத சூழ்நிலையில, நம்மளால செயல்பட முடியாத சூழ்நிலையில, நம்ம வியாதி நிமித்தமாய் படுத்து கிடக்கும் பொழுது, நம்ம பலனற்று போய் படுத்து கிடக்கும் பொழுது, நம்ம செயல்பட முடியாம கிடக்கும் பொழுது தேவன் நம்மை தாங்குகிறாராம். என்ன செய்கிறாராம்? அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் முழுவதையும் மாற்றி போடுகிறார். உன் படுக்கை மாறும், நீ செயல்படாத தன்மை மாறும். நீ நினைச்சு வேதனைப்பட்டு கொண்டு செயல்பட முடியலையே, என்னால கையின் பிரயாச வருமானத்துக்கு அடுத்த காரியங்களில் செயல்பட முடியலையே, நான் எதை செய்தாலும் எனக்கு தோல்வியா இருக்குது, நான் எதை செஞ்சாலும் வெட்கப்பட்டு போகிறேனே. ஆனா தேவன் இந்த மாதத்துல சொல்லுகிறார், உன்னை அவர் தாங்கி உன்னுடைய படுக்கை முழுவதையும், இவ்வளவு நாள் கண்ட உன் தோல்விகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுகிறார்.
உன்னுடைய வியாதியில உன்னை தாங்குகிறார், உன்னுடைய பலவீனத்துல உன்னை தாங்குகிறார், உன்னுடைய படுக்கையெல்லாம் மாற்றி போடும்படியா, உன்னை பலப்படுத்தும்படியாய், உனக்கு சகாயம் பண்ணும்படியாய் அவர் உன்னை தாங்குகிறார் இந்த மாதத்துல. அதனால பயப்படாதீங்க, அவர் உங்களோடே கூட இருக்கிறார், உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். நீங்களும் நானும் அந்த தேவனைத்தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அதனால் நீங்க பலப்படுத்துகிறார், உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறார், உதவி செய்கிறார். சத்துரு உங்களை மேற்கொள்ள விடவே மாட்டார். அவர் உங்களை தாங்குகிறார். உங்களை பலவீன நேரத்துல, உங்க வியாதி படுக்கையில, ஒன்றும் இல்லாத நேரத்துல அவர் உங்களை தாங்கி அவர் உங்களுடைய படுக்கை முழுவதை மாற்றி போடுகிறார். உங்களுடைய பலவீனங்களை மாற்றி போடுகிறார், உங்களுடைய வியாதியை மாற்றி போடுகிறார், உங்களுடைய சுகவீனங்களை மாற்றி போடுகிறார், உங்களுடைய செயல்படாத தன்மைகளை மாற்றி போடுகிறார். ஏனென்றால் அவர் உங்களை தாங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த நாளிலே, இந்த மாதத்திலே நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்து நம்மை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க, திகையாதீங்க, தேவன் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே திருவிருந்து ஆராதனையாய் இருப்பதினால திருவிருந்துக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் வாருங்கள், முன்னாடி வாருங்க. பிறவனிடத்துல கேட்க போறோம், தேவனை இன்னும் என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த பந்தியில கை போடுவதற்கு முன்னாடி, இந்த திருவிருந்துல பந்தி கை போடுவதற்கு முன்னாடி அப்பா நான் உம்மிடத்துல கேட்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே, என்ன தகுதிப்படுத்துங்கப்பா. தகுதி இல்லாம நான் இதை புசிச்சிடக்கூடாது, தகுதி இல்லாம இதை நான் பானம் பண்ணிடக்கூடாது. தகப்பனே ஒரு விஷயம், என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துவீராக, என்னை தகுதிப்படுத்துவீராகப்பா, என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே என்னுடைய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிங்கப்பா, என்னுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா என்னை தகுதிப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. கேளுங்க, கேளுங்க, வாயில திறந்து கேளுங்க, கொஞ்சம் அறிக்கை பண்ணுங்க. தேவனிடத்துல கேளுங்க, தேவனிடத்துல ஒப்புரவாங்க. என்னென்ன காரியங்களில் நீங்க தேவனிடத்துல ஒப்புரவாகாம இருக்கிறீர்களோ காரியங்களை ஒப்புரவாங்க. அபாத்திரமாய் நான் புசித்திடக்கூடாது, அபாத்திரமாய் புசித்திடக்கூடாது ஆண்டவரே. என்னை பாத்திரமானாய் மாற்றுவீராக. இந்த அப்பத்தையும் ஆண்டவரே, இந்த ரசத்தையும் பானம் பண்ணுவதற்கு என்னை பாத்திரமானாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். என்னை ஒரு விஷயம் சுத்திகரிங்கப்பா, உடைய ரத்தத்தினால என்னை சுத்திகரிங்க. உடைய கரத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த மார்ச் மாதம் முதல் வாரத்திலே தகப்பனே நாங்கள் தியானித்த வேத வசனத்தின்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவருக்கும் சகாயம் பண்ணுவீராக, ஒவ்வொருவரையும் தாங்குவீராக. தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவனாய் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த தியானித்த வசனத்தின்படியே தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர், அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே அவருடைய கையின் பிரயாசங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த குடும்பங்களிலே சந்தோஷம் உண்டாய் இருக்கட்டும். அவர்கள் கண் காணும் விலையுயர்ந்த பொருட்கள் அவங்க வீட்டில் வந்து சேரட்டும் ஆண்டவரே. அந்த குடும்பங்களிலே பரிபூர்ண நன்மை உண்டாயிருக்கட்டும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அவர் உனக்கு உதவி செய்வார். பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது லேசான காரியம். சத்துரு உன்னை மேற்கொள்ள விட மாட்டார், சத்துரு உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். நீ மேற்கொள்ளுவாய், நீ மேற்கொள்ளுவாய். ஏனென்றால் தேவனே உனக்காக எதிர்பட்டு வந்து சகாயம் பண்ண வருகிறார். அவரே உனக்கு உதவியாய் வருகிறார். அவருடைய பலவீன நேரங்களிலே, வியாதியின் நேரங்களிலே, படுக்கையின் நேரங்களிலே அவரே உன்னை தாங்கி நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார்.
இந்த மாதத்தில் அதை செய்கிறார் கர்த்தர். விசுவாசிங்க, விசுவாசிங்க. இந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாகும். இந்த மாதத்தில் தேவனுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்மை நடத்தி வந்து கொண்டே இருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியே கர்த்தர் என்னையும் உங்களையும் நடத்துவாராக, உங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளையும் நடத்துவாராக. தேவனே அப்படி செய்ய போவதற்காக தேவனை எல்லாரும் சோதரிப்போமா? சோதரம் 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 சோதரம். நல்ல தகப்பனே துதிக்கிறோம். உடைய கிருபைகளுக்காய் சோத்திரம். உடைய கிருபை நிறைந்த வார்த்தைகளுக்காய் சோத்திரம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீர் இடைப்படுங்க. உடைய வார்த்தைகள் பலன் செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட நீடித்து நிலைத்து இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நல்லவர், நம்மை நினைத்திருக்கிறார்.